MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சரக்கு போட்டுக்கிட்டே தான் வந்து முன்னாடி கால் ஒருத்தன் தலையில இருக்கும், இங்கிட்டு ஒருத்தன் கால் கேள்ஸ் அடேப்பா. பறக்கும் போது வேணா தனியா பறந்துருப்பேன். நான் நாளைக்கு செத்து வெளியில போகும்போது என் பின்னாடி ஒரு 1000 பேர் அழுத நிக்கணும். வீட்டை விட்டு ஓடியாந்துட்டமே, இனி இவ வச்சு நீ கஞ்சி ஊற்றுவலா, இல்லை இவளை வச்சு நான் கஞ்சி ஊற்றுறதா, இல்லை எங்க 2 பேருக்கு பிறக்கிறத உட்கார வச்சு நாங்க 2 பேரும் கஞ்சி ஊற்றுறதா, இல்லை அது நம்ம கஞ்சி ஊற்றுவான். இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுவோம், பேசாம இல்லைன்னா துபாய்க்கே போயிடலாமா? இந்த நோட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எங்க வீட்டுக்காரோட பர்த் டேட், 2வது என்னோட பர்த் டேட், 3வது எங்களோட கல்யாண நாள். சோ இது 3த்துக்கு அப்புறம் என் பாப்பாவோட பர்த் டேட். அப்படியே கல்யாண நாள் கேளுங்க. கல்யாண நாளா கேளுங்க. எப்ப கல்யாண நாள் என்னைக்கு இப்ப நம்மளுக்கு 29. என்ன 29? பத்தியா வருஷம் சொல்லு, வருஷம் 2003. ஒய்யால 2002. ஓகே ஓகே. யங் கப்புலா நீங்க இன்னும்? ஓகே ஓகே. யங் தாத்தா, யங் கப்புள், யங் தாத்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த ஒயிட் ஃப்ரேம்ல இருக்கும் பாத்தீங்களா, நாங்க அதுதான் வந்து எங்களோட லாஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உலகநாயகன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் சைன் பண்ண போட்டோ. சோ அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு பொக்கிஷம்னு வாங்கல, அந்த பொக்கிஷத்துல இது ஒண்ணு எங்களுக்கு. இது வந்து ரெண்டும் வந்து எங்களோட ஹல்தி பாப்பாவோட நிச்சயதார்த்த போட்டோ. சாரி, ஆமா ஹல்தின்னு தப்பா சொல்லிட்டேன், நிச்சயதார்த்த போட்டோ. இது வந்து KPY தனசேகர் அண்ணா பிரசன்ட் பண்ணாரு. 2 போட்டோவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல ஒன்று இருக்கு பாருங்க. எது தம்பி இரு தம்பி, வருவோம் தம்பி, அவசரப்படாது தம்பி. இது 2ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. ஏன்னா அதனோட அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எனக்கே வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரியான 2 ஃப்ரேம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கலாட்டா டிஜிட்டல் ஸ்டார் அவார்ட்ஸ் 2024. அதாவது நீங்க எடுக்கிறீங்கன்றதுக்காக நான் அதை மாட்ட கிடையாது. இந்த ஒரு 3 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் எங்க 2 பேரையும் மேடையில கப்புலா ஏத்தி இன்ஸ்பிரேஷன்ஸ் கப்புல் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பாராட்டி பாசமழையை பொழிஞ்சு கொடுத்த ஃபர்ஸ்ட் அவார்டு. ஸோ அதனால அந்த பெருமைக்காக இதை நான் இங்க மாட்டியிருக்கேன். வேற யார் எடுத்தாலும் இந்த டிஜிட்டல் அவார்டு, இந்த கலாட்டா டிஜிட்டல் அவார்ட்ஸ் வந்து இங்க இருக்கும். நவம்பர் 29 திருமண வாழ்த்துக்கள் அன்புடன் அப்படின்னு ஏதோ கலான்னு போட்டு கலா எங்க அக்கா பேரு. ஓகே, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு? அந்த போட்டோ பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இவ்வளோ ஃபீல்? நான் கண்டிப்பா அதுக்கு நான் ப்ரே பண்ணி ஆகணும். இல்ல, ஆனா நீங்க காதல் திருமணம் தெரியும். அந்த போட்டோ எடுக்கும்போது எப்படியோ வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து கல்யாணம் முடிச்சிருப்பீங்கிறப்போ அந்த போட்டோ எடுத்துக்கப்புறம் தாலி கட்டின மொமெண்ட் தான். வீட்டை விட்டு ஓடியாந்துட்டமே, இனி இவ வச்சு நீ கஞ்சி ஊற்றுவலா, இல்லை இவளை வச்சு நான் கஞ்சி ஊத்துறதா, இல்லை எங்க 2 பேருக்கு பிறக்கிறத உட்கார வச்சு நாங்க 2 பேரும் கஞ்சி ஊத்துறதா, இல்லை அது நம்ம கஞ்சி ஊத்துவான். இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமா, பேசாம இல்லைன்னா துபாய்க்கே போயிடலாமா அப்படிலாம் ஒரு நிறைய ஓட்டங்கள். அவர் சொன்ன 3மே நடந்தது. கல்யாணம் முடிச்சு வந்த போது சென்னை அவருக்கு புதுசுன்றதுனால கொஞ்ச நாள் நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணி இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டாரு. கடந்த கோவிடுக்கு முன்னாடி இருந்து என் மக என்ன பாத்துக்கிறாங்க. சோ 3 செக்மெண்ட்டுமே நாங்க பாத்துட்டோம். அதனால நம்ம எதையும் தவறாக சித்தரிக்க கூடாது. அப்படி இவை அனைத்தும் உண்மை சம்பவங்களே, உண்மை வார்த்தைகளே நீங்க கீழே ட்ரோல் போடணும். அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாக்கும்போது உங்களுக்கு நல்ல இப்ப ரீசெண்டா கொண்டாடிப்பீங்கல்ல, நவம்பர் 29 தான் மேரேஜ் அனுப்பிச்சிருக்கோம். 2022ல இருந்து இப்ப 22 வருஷம் ஒண்ணா இருந்திருக்கீங்க, 24 வருஷம் ஒண்ணா இருந்திருக்கிறப்போ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? உங்க கூட அவ்வளவு பாசத்தோட, அவ்வளவு அன்போட, அவ்வளவு லவ்வோட இப்பயும் நீங்க வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுப்பீங்க. எந்த யாரு இருந்தாலும் பார்க்க முடியும், நீங்க வந்து ஒரு அன்பு முத்தம் கொடுப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? முத்தம் கொடுக்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. இப்ப இல்ல, லவ் பண்ணும்போதுல இருந்து சொல்லியிருக்கோம், வந்து தாத்தா பாட்டியா கிளண்டுகிட்டே அது நடந்து பொக்க வரையோட இருக்கும்போது கூட நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு தான் தூங்குவேன்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை பெருமையா எப்படி சொன்னாங்க? 24 வருஷம் ஜேர்னி எனக்காக வந்து இவ்வளவு பண்ணிருக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு? இல்ல, 24 வருஷம் இல்ல, எனக்காக வந்து படைக்கப்பட்டவள் சிதம்பர பாரதியும் லலிதாவும் அப்படி உற்பத்தி பண்ணியிருக்காங்க.
யார் அவங்க அந்த 2 பேர் தானே? ஆமா, அந்த ஓகே. அப்படி ஒரு ப்ராடக்ட் இது. ம். அந்த ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ள நான் வந்திருக்கேன். ம். அந்த கம்பெனியை விருத்தி பண்ணியிருக்கேன். ம். விருத்தி பண்ணி இப்போ பல பிரான்ச்சஸ் உருவாயிருக்கு. குட்டி பிரான்ச் வரப்போகுது. இப்போ அடுத்து ரீசெண்டாக இன்னொரு பிரான்ச் வரப்போகுது. ம். இன்னும் அது அப்படியே விருத்தி ஆகிக்கிட்டே போகும். ம். ஸோ இப்போ மாதிரியே நம்ம எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக ம். அதை பார்த்துக்கிட்டே ஜாலியாக இருக்கும். ஓகே. பிரியங்கா அவங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க என்னவா இருப்பீங்க? ரோபோ சங்கர் என்னவா இருப்பாரு? ஏதாவது கற்பனை பண்ண முடியுமா? சும்மா கற்பனை கேட்குறேன். நான் எங்கிட்ட ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு மதுரையில் அப்படியே எப்படியோ போயிருக்கோம் வாழ்க்கை. ம். அதை நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்க இல்லைன்னா. கண்ணு கலங்குது அவங்களுக்கு. ஆனால் அழுத தம்படுத்துவாங்கன்னு சொல்லி அழாம இருக்காங்க. அண்ட் இப்போ நான் வரும்போது கேட்டிருந்தேன் அக்காட்ட, எனக்கு இங்கே ஆமா என்னம்மா இங்கே வந்து ஏசுலாம் இருக்கு அப்படின்னப்போ, நான் கிறிஸ்டின்ப்பா, ஆமா. அவர் இந்து, ஆனால் என்னை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எப்படிங்க அந்த அளவுக்குலாம் எப்படின்னா நீ வீட்டுக்குள்ள டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நீ உன் சாமியை கும்பிட்டுக்கோன்னு சொல்றல? இல்லை என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் பிளட்டு வந்து ஒன்று தானே. ம். அது என்ன ஜாதி என்ன மதம், முதல் கலைஞனுக்குள்ள ஜாதி மதமே கிடையாது. இது எல்லாமே கலை குடும்பம் தான். இங்கே வர்ற எல்லாருமே கலைஞர்கள் தான். நீங்கள் பார்த்த எல்லாரும் நம்ம ஃபங்க்ஷனில் இருக்க எல்லாரும் எப்படி சுற்றி பார்த்தாலும் வந்து அந்த கலைத்துறையை சார்ந்து இல்லாமல் இருக்காது. அதில் என்ன ஜாதி மதம் சாமின்னு பார்த்துட்டு என் வண்டி வச்சிருக்க 3 காருமே 786 தான். அதுக்காக நான் வந்து என்னை பல பேர் கேட்பேன். எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா எனக்கு இஸ்லாமிய மதம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிலாம் போகும்போது ரொம்ப அவங்கள பற்றி நிறைய பேசுவேன். அவங்களோட நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். ஸோ இஸ்லாமிய உங்களுக்கு 786 எனக்குலாம் அந்த நம்பர் கிடைக்க கொடுத்து எப்படிங்க 3 நம்பர் வாங்கினீங்க? 3 வண்டியுமே 786 தான். வீட்டில் கிறிஸ்டின்ஸு அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அவங்க சாமி கும்பிடுவாங்க. அப்பா வந்து பக்கா முருகர் பக்தர். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுவோம். நாங்க ரம்ஜானுக்கு பிரியாணியும் சாப்பிடுவோம், கிறிஸ்மஸ்க்கு கேக்கும் வெட்டுவோம், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரும் வச்சு கும்பிடுவோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடு வெட்டுவோம், தீபாவளிக்கு வெடி வச்சு கறி விருந்து சாப்பிடுவோம், பொங்கலுக்கு பொங்கல் வச்சு குழவை போடுவோம், எல்லாமே செய்வோம். தைப்பூசத்துக்கு வேலும் குத்துவோம். ஆமா, அடுத்தவங்க வாயில. அப்படியா? சரி, ஓகே. ஏன்னா இப்போ என்னன்னா உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கவே இல்லை. அதாவது ரோபோ சங்கர் வந்து இல்லைன்னா உங்க லைஃப் எப்படி போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சேம் அதே தான். நானும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா எங்க அப்பாவோட ஊர்ல சேலத்துலயோ எங்க அம்மா ஊர்ல கோயம்புத்தூர்ல யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஒரு 2 குட்டியை போட்டு அந்த குட்டிக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே என்னோட வாழ்க்கை ஜென்ரலா ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பின்னாடி அவர் ஏதோ ஆக்ஷன் பண்றாரு, நான் அதை வீடியோல பார்த்து கொலையா கொள்றேன் அவரை, சரியா? அப்படிதான் இருந்திருக்கும். பிரியங்கா ரோபோ சங்கர் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி நிக்கிற இடத்துல வெறும் பிரியங்காவா வந்து நார்மல் லைஃப்ல இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நீ இல்லைன்னா நான் ஏதோ டான்ஸ் ஆகிட்டு எங்கிட்ட ஒரு கரம்சார் வண்டியில டீ கடையில வேலை பார்த்துட்டு எப்படியே இருந்து ஒரு ரியலிஸ்டிக்கா சொன்னேன். நான் இல்லைன்னா ஒன்று அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ஆகி 4 பேத்துக்கு வந்து கிளாஸ் எடுத்து. உண்மைதானப்பா, நான் வந்து டான்சர்ப்பா. என்னோட எய்மே பாத்தீங்கன்னா அப்ப இங்க பாரு ஆக விடல, நானா ஆகிக்கல. ஏன்னா இவரை கல்யாணம் பண்ணோம்னா இவரை பாத்துக்கணும். அடுத்த உடனே பாப்பா கன்சீவ் விவாதம் ஸ்டார்டிங். ஓகே, குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கீங்களாடா நீங்க? அப்படி பார்த்தா இப்ப நீ லவ் பண்ணும்போது நான் வந்து ஒரு மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா போயிருந்தேன். நேரம் ஒரு ஐசிஎஃப்லயோ எதுலயோ பெரிய ஜாப்ல ஒரு பெரிய ஆபீசரா, ஒரு பெரிய பாடி பில்டரா, எப்படி ஒரு ரோனி கோல்மேன் மிஸ்டர் யூனிவர்ஸ் 7 தடவை வாங்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாரோ, அது மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒரு மிஸ்டர் இந்தியாவா இருந்திருப்பேன். அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாதா? சொல்லிட்டீங்களே, கேமரா அவங்க ஆஃப் பண்ணவே இல்லையே, எடுத்துட்டாங்களே, இத போட்டுருவாங்களே. அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ஆயிருப்பாங்க. நீங்க என்ன அப்படி பண்ணீங்க? நீங்க கல்யாணம் முடிச்சிட்டு டேய் தம்பி, நீ விளையாட வந்தியா இல்ல வந்து என்ன கல்யாணம் பண்ணி நீ ஒருத்தனை மட்டும்தான் சாகடிக்கிறாட்டி அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா இருந்தா எத்தனை பேர் செத்துருப்பான். சரி, ஓகே. இப்ப நான் பிரஸ்ஸா சொல்றேன், நீ திரும்ப கேள்வி கேட்டியா? நான் இப்ப பதில் சொல்றேன். அவங்க எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. ரோபோ சங்கர் இல்லன்னா நான் கேக்குறேன். சோ அவர் இல்லன்னா உங்க வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல என்னவா இருந்திருப்பீங்க? இந்த 2 டைம் அப்படி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கேட்ட மாதிரி. நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு குப்பை கொட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ நான் பிரியங்கா ரோபோ சங்கரா ரொம்ப ப்ரௌடா தலை நிமிர்ந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மேடம் மேடம் ஏன் இப்படி தலை நிமிர்ந்து நிக்கிறீங்க? ஓகே, இப்போ ஜோக்ஸ்லாம் விடுங்களேன். இவரை வந்து எப்படிப்பட்ட கணவரா இருந்திருக்காரு உங்களுக்கு? 24 வருஷம் வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்.
ஏதாவது கவிதையா சொல்லலாம். அராத்து தான் நானு. இல்ல ஆக்சுவலா மதுரையில அவங்க பார்த்தப்ப எல்லாம் வந்து இப்படி ஒருத்தனா ஆ, இவனையா வந்து நம்ம லவ் பண்றோம். யார் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதுல ஐயோ பருத்தி வீரன் படம் ஆ, பருத்தி வீரன் படத்துல கார்த்தி கார்த்தி பத்தி சார் எப்படி அதான் இருப்பாரு? நானு. ஆ. அப்படிதான் இருந்தாரு. ஒரு கைலிய மேல தூக்கி Trouser. கட்டிக்கிட்டு டவுசர் முட்டி வரைக்கும் போட்டுக்கிட்டு இப்படிதான் இங்க இருக்கும் கைலி. அண்ணே, போட்டுருவாங்கண்ணே. இங்க இருக்கும் கைலி. ஆ. ஃப்ரண்ட் ஒரு சீட்டு பேக்ல ஃபுல்லா அப்படி சரக்கு வச்சுக்கிட்டு ம். சரக்கு போட்டுக்கிட்டே தான் வருவேன். முன்னாடி கால் ஒருத்தன் தலையில இருக்கும், இங்கிட்டு ஒருத்தன் கால் இன்னொருத்தன் தலையில இருக்கும். ம். நம்ம சொல்ற பாட்டை தான் போடணும், கமல் பாட்டை. ம். அப்படித்தான் போவோம். ம். இவங்க வந்து வண்டியில ஏறினாங்க. ம். சி யாரு இது? மதர் பாய்ஸ் இவங்களோட எப்படி டிராவல் பண்றது? நாங்களாம் சென்னை கேர்ள்ஸ். அடேப்பா பெரிய பாம்பே மாடலு, ஹைதராபாத், ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க ஹீரோயினி. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? சீ, இப்படி கேவலமான ஆளுங்களா இருக்கிறாங்க மதுரையில. ஐயோ எதுக்குடா சீக்கிரம் ஒரு 3 நாள் ஈவெண்ட் எடுத்திருக்கோம் மதுரையில, அதை முடிச்சுட்டு மெட்ராஸ் போயிருவோம். பட் முதல் ஈவெண்ட்லயே இல்ல எப்படி இந்த காம்போ அமைஞ்சிச்சு? இவங்க உங்களுக்கு தான் பிடிக்கல சீன் மாதிரி பாத்துருக்காங்க. எப்படி நீங்க எப்படி கரெக்ட் பண்ணீங்க? அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, ஆ. முதல்ல பிடிக்காது ஆனா பழக பழக பிடிச்சிருந்த மாதிரி, ம். பழக பழக ஒரு குழந்தை மாதிரி. ஓ, ரொம்ப கல்லுக்குள் ஈரம் Yes. அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் அப்படி பருத்தி வீரன் மாதிரிதான் ஆ. அப்படியே அடடா, அடடா. எவ்வளவு ரொமான்ஸா பாத்தாங்க. நான் என்னக்கா பண்ண முடியும்? என்ன முறைக்கிறீங்க? நீ வந்து என்ன பெருமைப்படுத்துறேன்னு அசிங்கப்படுத்துறேன். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தரும் இப்படித்தான் சொல்லிட்டு வந்து எங்களை பண்ணணும் பண்றாங்க. கண்ணுல கை வச்சுருந்தீங்களே, ஆ. கதறி அழுத ரோபோசங்கர் மனைவி சொல்லி அழகா தம்புல போட்டுருவாங்க. சிசி நான் எப்ப க்ளோஸ் அப் விளம்பரம் மாதிரி தான் இருப்பேன். நீங்க யோசிக்கிறீங்களா? இப்ப சும்மா நான் இதாக கேட்கறேன். ஒரு ஒரு யூடியூப் இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அது வந்து வேற மாதிரி ஏதாவது தம்பு ஏதாவது போட்டுருக்காங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கா? அப்படி நடந்திருக்கு. அது நிறைய நடந்திருக்கு. அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதை பத்தி நம்ம அதான் சொன்னேன், நெகட்டிவான விஷயத்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி தட்டி விட்டுருவீங்க. ஒன்லி பாசிட்டிவ். இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஜாலியா வெளியில போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஜாலியா ஃபன் பண்ண போறோம். அப்படிதான் யோசிக்கணும். இவங்க சொன்னாங்க, அவங்க பேசுனாங்க, இவங்க அப்படி பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்மள நாமளே வந்து தண்டனைக்குள்ளாக்குன மாதிரி ஆயிடும். சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவருக்கு உடம்பு முடியாத போது அந்த கிளி பிரச்சனையில எல்லாத்துலயும் வச்சு செஞ்சாங்க. அதான் நீங்க சொன்னீங்களே, அக்கா நாங்க எப்படி பண்றோம் பாருங்க அக்கா, நான் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க. சோ நம்ம அதை தான் சொல்லணும், நெகட்டிவான விஷயங்களை வேண்டாம், பாசிட்டிவ். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வரவு வரப்போகுது, அந்த வரவை பத்தி விஷயங்கள், அதை எப்படி வெல்கம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்தது அவங்களை எப்படி வளரணும், எப்படி அவங்களுக்கான விஷயங்களை நம்ம பண்ணி தரணும்னு அதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஓகே, சூப்பர் சூப்பர். வீட்டுக்குள்ள வந்தாலே பாசிட்டிவ் ஆகுது, எனக்கு பயங்கரமா இருக்கு. நீங்களும் ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிறீங்க. அதனாலதான் அவங்க வீட்டு சொந்தங்கள் தேடி வந்துகிட்டே இருக்காங்க போல. கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். நம்மளோட வாழ்க்கையோட சக்சஸே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேலரியில தான் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா பாத்திருப்பீங்களா, பழைய வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களோட தாத்தா பாட்டியோட போட்டோஸ், அவங்களோட குழந்தையோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. அதுக்கு வந்து இந்த போட்டோ தான் உதாரணம். இந்த போட்டோ தான் நமக்கு வந்து ஆதாரம்னுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் எங்களோட ஆதாரம். வெட்டிங்கும் வளகாப்பும் ஒன்னா பெரிய ஃப்ரேமா பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க. இந்த இடத்துல மாட்டுவீங்க? இப்ப ஆல்ரெடி ஃபுல்லா ஆயிடுச்சு, எங்க மாட்டலாம்? இல்ல, திரும்ப எடுத்துட்டு அதை கரெக்டா அசம்பிள் பண்ணி அதை சுத்தி இதெல்லாம் வர்ற மாதிரி. ஏன்னா எங்களோட உலகமே இந்த போட்டோஸ் மட்டும்தான். ஆமா. சோ மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்கு பாருங்க, நானும் எங்க வீட்டுக்காரரும் இருக்கும் பாருங்க, அதுதான் எங்களோட ஒரிஜினல் போட்டோ. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி, எப்படி இருந்த பிரியங்கா இப்படியான போட்டோ ஃபர்ஸ்ட். அது சோனியா போஸ் வெங்கட் அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா எனக்கு என்னோட 15வது வருட வெட்டிங்க்கு பிரசன்ட் பண்ணாங்க. சோ அப்பப்ப அந்த போட்டோஸ் நான் பாத்துப்பேன். ஓகே, அப்பலாம் நீங்க அந்த பாடி ஷேமிங்கிறத அனுபவிச்சிருக்கீங்களா? என்னதான் நீங்க அதை போட்டோ எடுத்துட்டா கூட அந்த குண்டாக வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பாடி ஷேமிங் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் ஷேம் பண்ணுவாங்க. நம்ம அதை பத்தி யோசிக்கவே கூடாது, தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டீங்க? போனாதான் இப்படி படி ஏறி போய் அங்க நிக்க முடியும். நான் இங்கேயே நின்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், என்னால சக்சஸ் ஆகி மேல போகவே முடியாது. சரியா? அதனால நம்ம அதை பத்தி பேசவே வேண்டாம், கண்டுக்கவே மாட்டீங்க. சரி, ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எங்க பாப்பா ஒரு கவிதை எழுதியிருக்கு பாத்தீங்களா, ஒரு போட்டோ ஸ்மைலிங் ஃபேஸோட, அழகு மகளுக்கு. எஸ். அது வந்து என் பாப்பாவோட பர்த்டேக்கு
ராகவ மகேஷ்ன்னு சொல்லிட்டு கவிஞர் ஒருத்தர் இருக்காரு தஞ்சாவூர்ல, தஞ்சை ராகவ மகேஷ். அவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல ஸ்டாண்டப் காமெடியன். அவர் வந்து பாப்பாக்காக அகர வரிசையில், அதாவது ன்னு இருக்கு இல்லையா, அந்த அகர வரிசையில எழுதி கொடுத்தது. அந்த மெமரிஸ்க்காக அந்த பிரேம். அதுக்கு அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாரோட டிராயிங்கை வந்து வரைஞ்ச அண்ணன் அவரு, ஸ்ரீதர் அண்ணன் சொல்லிட்டு. அவர் வந்து 3D ஆர்ட் எல்லாம் நிறைய 4D 5D எல்லாம் பயங்கரமா பண்றவர். அவரு வந்து சங்கரை வந்து ஒரு ஜட்ஜா உட்கார வச்சு பார்க்கணும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சங்கரோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. இறகு வேற இருக்கு. எஸ். இது வந்து அப்போ உள்ள இங்கிலீஷ்காரங்க அந்த யூஸ் பண்ணுவாங்களா, டிப் பண்ணி எழுதுவாங்களா, அது இது அந்த இறகு வந்து ஒரிஜினலா ஃபாரின்ல இருந்து அவர் வர வச்சு ப்ரெசென்ட், இது மாதிரி அவரு முக்கியமான ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கொடுத்தது. ஸோ சங்கர் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால உனக்கும் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல ஸ்ரீதர் அண்ணாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் எடுத்து அழகா செட் பண்ணி, நிஜமா நான் சொன்னேன், சங்கர் நீ ஜட்ஜுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் MA எக்கனாமிக். அடுத்தது பாத்தீங்கன்னா அது 5 பேர் உள்ள போட்டோ. அந்த போட்டோவும் வந்து எங்களோட அனிவர்சரிக்கு தம்பி பிரசன்ட் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நானு, தம்பி, பாப்பா, அப்புறம் எங்க அக்கா பையன், அவன் வந்து என்னோட வளர்ப்பு புள்ள வினோத்குமார்னு. எங்களோட என்ன சொல்றது, எங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜீவன், எங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு ஜீவன். நீங்க பாத்திருப்பீங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பாத்திருப்பீங்க, மாலை போட்டு கிரீன் கலர் துண்டு போட்டுட்டு ஒருத்தர் எல்லாரையும் சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. சோ அந்த ஒரு ஜீவன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ சினிமாலையும் சரி, வந்து வெளியும் சரி, நாடகத்துலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க ஆனா போயிருவாங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணா பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி எப்படி நீ பழக்கம் எப்படி இருந்துச்சு அந்த கேட்க வரேன்? இல்ல சினிமா லைஃப்லன்னு இல்ல, ஜெனரலாவே உண்மையான அன்பை செலுத்தினோம்னா அது யாரா இருந்தாலும் நமக்கு உண்மையாவே இருப்பாங்க. சோ அந்த உண்மையான அன்பை தான் நானும், சங்கரும், பாப்பாவும், தம்பியும் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு ரிப்பீட்டடா அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க எங்கேயுமே போலியான ஒரு விஷயத்த பதிவு பண்றதும் இல்லை, கொடுக்கறதும் கிடையாது. நான் பிறக்கும் போது வேணா தனியா பிறந்திருப்பேன். நான் நாளைக்கு செத்து வெளியில போகும்போது என் பின்னாடி ஒரு 1000 பேர் அழுது நிக்கணும். சே, இப்படி ஒரு மனுஷி போயிட்டாலே, நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு அக்கான்ற அந்த பதிவு பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே ஒரு 3 போட்டோ இருக்கு பாத்தீங்களா, நானு, பாப்பா, சங்கர் 3 பேரும் இருக்கும். அது எங்களோட எவர் கிரீன் பிக்சர். அது ஏன்னா எல்லா பிக்சர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஒண்ணு நான் திரும்பி இருப்பேன், அவரு திரும்பி இருப்பாரு, கண் இப்படி மூடி இருக்கும், வாய் இப்படி இருக்கும். ஏன்னா நாங்க ரொம்ப சேஷ்டை பண்றவங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நாங்க எங்களை வந்து சேர்த்திப்போம். அப்படி இருக்கும்போது எந்த போட்டோவுமே எங்களுக்கு வந்து கரெக்டா அமையல. அப்ப நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு, ஸ்மார்ட் போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு. சோ அவன் வந்து, அக்கா எப்ப பாரு எல்லா போட்டோலயும் நீ, மாமா, பாப்பா எல்லாம் ஒரு மாதிரி கனாமனான்னு இருக்கீங்க, மரியாதையா நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி எங்க வீட்டுக்கு முத பெரிய ஃப்ரேம்னு கொடுத்தது அவன் தான். எனக்கு ஆனா இந்த மாதிரி நான் கேட்கணும், அது யார் நடிகை மாதிரி இருக்காங்க, பழங்காலத்து நடிகை மாதிரி ஒருத்தர். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவா? ஒண்ணு வந்து அது எங்க அம்மா, எங்க அப்பா, இன்னொரு குட்டி கையில இருக்கிறது நானு. நீங்க என்னோட 11th month போட்டோ அது. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி பழங்காலத்துல வந்து ஒரு ஓல்டு ஆக்டர்ஸ் மாதிரி இருக்காங்களே, அந்த காலத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே உங்க அம்மா, எப்படி? அது பாப்பா என்ன சொல்றது, அவங்க அப்படிதான். அதாவது எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன், அம்மா உன்னை ஒரு சைடு பார்க்கும்போது வைஜெயந்தி மாலா அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னா, எங்க அம்மா உடனே பெருமையா அப்படின்லாம் என்ன சொல்லாத அப்படின்வாங்க. பட் ஆனா எங்க அம்மா ரொம்ப அழகு. எங்க அம்மா மனசுலயும் அழகு, முகத்திலயும் அழகு, அவங்க செய்யற ஒரு செயலும் அழகு. அதனால எங்க அம்மா அழகு. அதே மாதிரி எங்க அப்பா கீழே அவர் வந்து நம்ம பழைய ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாரு. சோ இவங்க 2 பேரோட கலவை ஏஞ்சல் தான் நானு. 11 months. யாருப்பா அது தும்புறது பின்னாடி? நல்ல விஷயம் தான், உடுப்பா நல்ல சகனம் தான்ப்பா, உடுப்பா. ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ஸ்டொமக் பர்னிங் பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் தான் அந்த மாதிரி. உங்க வாழ்க்கையில வந்து தேவதை இல்லையா அவங்க? இல்ல, நான் என் கையில தான் சாப்பிடணும், என் கையில தான் அவருக்கு எல்லாமே கொடுக்கணும். சோ அந்த போட்டோ. அப்புறம் அந்த லாஸ்ட்ல ஒரு பென்சில் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, அது சங்கர் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரைஞ்சு கொடுத்தாரு. அதை விட அடுத்த ஒரு போட்டோ இருக்கு, எங்க வீட்டுக்காரோட மொத்த ஜீவனும் அந்த ஒரு போட்டோல தான் இருக்கு. யாரு? உலக நாயகனுக்கு முத்தம் கொடுக்குறாரு அவரு. ஏன்னா அந்த பெருமையா சொல்லிப்பாரு அவரு,
முதல் ஆண்மகனுக்கு முத்தமிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னுவாரு. சோ அந்த போட்டோ மெமரிஸ். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா எங்க பெரிய பாப்பா எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு 2 டாட்டரான்னு. ஆக்சுவலா எனக்கு ஒரு டாட்டர் தான், இந்திரஜா. பட் அவ வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணுனா நாங்க பாக்குறதே இல்லை. நிறைய பேர் கேட்கறாங்க என்ன அவங்க இப்ப வரதே இல்ல, அவங்களுக்கு சண்டையா அந்த மாதிரி அப்பெல்லாம் இல்ல. சீச்சி அவ வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, ட்ரெஸ் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர், வெஸ்டிபோபியான்னு சொல்லிட்டு அவ வச்சிருக்கா. சோ அந்த இதுல அவ ஓடிக்கிட்டே இருக்கா. அதனால அவங்க அதாவது நம்ம பறவைகள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சில விஷயங்கள் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெக்கம் முளைச்சதுன்னா நீங்களா இறைய தேடி ஓடுங்கன்ற மாதிரி நாங்க கத்து கொடுத்துட்டோம், வளர்த்திட்டோம். இதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்களோட பாதையில பறந்து ஓடி சம்பாதிங்க, வளருங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து வெளியில பறந்து விளையாட ஆரம்பிச்சு அனுப்பியிருக்கோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.